நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம விஜய் டிவி உங்களுக்காக புதுவிதமான ஒரு சீரியலை படைக்க போறாங்க. அதுதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும், முக்கியமா அந்த மருமக மனசுல என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அது புரிஞ்சுக்க கூடிய ரொம்பவும் சப்போர்ட்டிவான ஒரு மாமியார். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ இந்த சீரியலை தான் நீங்க பார்க்க போறீங்க. வர ஜூலை 15 மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 8 மணிக்கு தெய்வம் தந்த வீடு. இதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்டுல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்க வர ஜூலை 15 மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 7:30 மணிக்கு நீங்க பார்க்க போற சீரியல் ஒரே ஒரு அப்பா, அவருக்கு 5 பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகளை எப்படி கரை சேர்க்க போறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து காட்டி அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவும் கிரியேட்டிவா புதுவிதமான ஒரு களத்தோட தான் துவங்க போது தாயுமானவன். பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன? இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை. இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை. தாயுமானவன் இவன் தாயுமானவன். தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30க்கு. ஏமா இலைய மட்டும் போட்டு சோறு போடாம எங்கம்மா போற? இங்க வாங்கம்மா சோறு போடுங்கம்மா. Hey, what's happening? Hey, நமக்கு இலை போடலப்பா. அம்மா காமெடி. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க சித்தப்பா? ஒரு 4 பேர் காமெடி பண்றதா நினைச்சு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜுவல் ஒன் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஜூலை 14 முதல் ஞாயிறு தோறும் மதியம் 12:30க்கு. இது நாள் வரைக்கும் 1D 2D 3D 4D எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் நிஜமாவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதனுடைய பேர் 2Dன்னு வச்சிருக்கிறாங்க. யாருப்பா வச்சது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வர வர லிஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போதுங்க. தயாரிப்பாளர்கள் திடீர்னு நடிக்கிறவங்க திடீர்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மியூசிக் கம்போசர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவரே திடீர்னு பாட்டு பாடுறதுக்காக நடுவில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்துட்டு போகிறாரு. அப்பா, இந்த ட்ரெண்ட்ல நம்ம சூர்யாவினுடைய புதிய தயாரிப்பு நிறுவனம் தான் 2D. இந்த 2Dக்கு ஒரு பெரிய அப்ரிவேஷன் இருக்குது. அதாவது விரிவாக கூறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருடைய குழந்தை பேரு தான் 2D அப்படின்னு வச்சிருக்காங்க. தேவ் அண்ட் பிரியா. இந்த 2 Dயும் சேர்த்து தான் 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு புதிய தயாரிப்பு நிறுவனம் நம்ம சூர்யா ஆரம்பிச்சிருக்கிறாரு. புன்னம் போல ரொம்ப பண்ணாத, நான் உன்னத்தான தேடி வந்தேன் தள்ளி போடாத. சுத்தம் செஞ்ச வெண்ணிலவா நின்னு கிட்டு என்ன இங்க ஏதோ செய்யாத. கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு என்ன சுடாத.
பாட்டுல சிரிச்சாலே வெஸ்டர்ன் மியூசிக் வெறும் காலில் நடந்தால லக்கு பூமிக்கு Do you have any death wish? What is it called? கடைசி ஆசை, நான் உன்கிட்ட அடி வாங்கிய சாகணும். என்ன அடிச்சே சாகடிக்கணும். सुना? इसकी आखिरी तमन्ना है कि इसको मार मार के मार डालूं, हाँ? ठीक है? रिलीज பண்ணிட்டாடி. क्या? லாக் ரிலீஸ் பண்ணிட்டாடி. सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं, फिर भी तो डर रहे हैं ना? அந்த பாயா இருக்கணும்டா. என் கையை உடைச்சு இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பாயா எனக்கு பிடிச்சிருக்கு. क्या कर रहे हो? गोली मारो इसे. Shoot him. He is a tricky guy. Get on, मेरी बात मानो. Just shoot him. Can't beat him. I mean, unlock him.
सही बोल रहा हूँ भाई, एक दूसरे को मार के लोग मर जाएंगे। आप बोलो तो मैं गोली मार देता हूँ। नहीं नहीं नहीं, बिल्कुल नहीं। मैं क्या करूँ? என்ன கொன்னாலும் ஸ்லீப்பர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற டோட்டல் டீட்டெயில்ஸ் அந்த ஷிப்பில் இருக்கு. அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. Three, two, one. புரியல. சஸ்பென்ஸோடைய சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Laska emo emo ayast ast liebe ahaba bolinga cinta cinta ishq ishq mile love ishq prema pyara pyara or kaadal vonda mele attanai mozhigilum vaarthai ovvondru koideen mottamai korthudan kaadal sendondru seideen unnidam நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ
प्यार ஒரு காதல் வந்த மேலே
தீ போலே மேலும் உள்ளும் உருகுது தந்தாலே கண்கள் பார்க்கும் போது நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய் என் நெஞ்சும் இன்னும் மித்தை தானா கூறாய் நீ கூறாய் உன்னை பொட்டிக் கொண்டாயே வாராய் வெளிவாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே மாலை தென்றல் பட்டால் கூட காயம் ஆறாதே அக்கம் பக்கம் யாரும் இல்லை வா என் பக்கம் தேடல் கொஞ்சம் ஊடல் கொஞ்சம் நீ யார் பக்கம் ஏதோ ஒன்று என்னை நதிகளின் ஓரம் நானல் போலே சாய்ந்தேன் உன்னை மட்டும் எண்ணி எண்ணி நிலவைப் போலே நீ இல்லாமல் தேர்ந்தேனும் ஏனோ ஏனோ பனித்துளி பனித்துளி மேலே தேனோ பாலோ எரியுது தீ போலே மேலும் உள்ளம் உருகுது தன்னாலே கண்கள் பார்க்கும் போதே நெஞ்சுக்குள்ளே I wanna really take it true. Just me and you. Get locked up in my room. Get an easy little issue, what you feel me in. Time and cover back, my friend. You're my love, and you know what I'm just thinking about just having some fun. Get an easy little issue, what you feel me in. Time and cover back, my friend. You're my love, and you know what I'm just thinking about just having some fun. நானும் நீயும் பேசும்போது தென்றல் வந்ததே பேசி போட்ட வார்த்தை எல்லாம் அள்ளிச் சென்றதே சேலை ஒன்றும் மாலை ஒன்றும் வாங்கி வந்தாயா செய்தி நல்ல செய்தி சொன்னால் வேண்டாம் என்பாயா திரும்பிய பக்கம் எல்லாம் நீதான் நின்றாய் காற்றை போலே தொட்டு தொட்டு தினசரி வாழ்வில் மாற்றம் செய்தை சென்றாய் ஏதோ ஏனோ பனித்துளி பனித்துளி தென்மேலே ஏதோ பாலோ எரியுது தீ போலே மேலும் உள்ளம் உருகுது தன்னாலே கண்கள் பார்க்கும் போதே நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய் என் நெஞ்சம் என்ன மெத்தை தானா கூறாய் நீ கூறாய் உன்னை பொட்டிக் கொண்டாயே வாராய் வெளிவாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள் எங்கும் இருக்கிறாளோ கண்ணால் சிரிக்கிறாள் முன்னால் நடக்கிறாள் நெஞ்சை கிழக்கிறாளோ கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தாள் தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தாள் என்னை ஏதோ செய்தாள் யார் இந்த பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே
இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள், என்னை பார்த்து சிரிப்பாள், நான் பார்த்தால் மறைப்பாள், மெய்யாக பொய்யாகத்தான் நடிப்பாள். பெண் நெஞ்சம் புதிரதை போல எப்போதும் யாரும் அறிந்ததே இல்லை. ஆண் நெஞ்சின் துடிப்போ அன்றாட தவிப்பும் பெண்கள் மதிப்பதே இல்லை. மனம் நொந்த பிறகு முதல் வார்த்தை சொல்வாள், மழை நின்ற பிறகு குடை தந்து செல்வாள், என்னை ஏதோ செய்தாள். யார் இந்த பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. என் வீட்டு முற்றத்தில் இவள் போடும் கோலங்கள் எப்போதும் வேண்டும் என்று கேட்டேன். அணிலாடும் கூடத்தில் இவள் பாடும் ராகத்தில் அதிகாலை சூரியனை பார்ப்பேன். கண்ணாடி வளையலை போல கையோடு நானும் பிறக்கவே துடிப்பேன். கால் தீண்டும் கொலுசில் என்னோட மனசை சேர்த்து கோர்க்கவே தவிப்பேன். காதோடு தவழும் கம்மல் போல் கிடப்பேன். கண்ணத்தை உரசி என் ஜன்மம் முடிப்பேன். என்னை ஏதோ செய்தாள். யார் இந்த பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. நானே 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 நானா நானே 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 நானா நானே. போலீஸ்டா. இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்களே, உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்க? என்ன இறங்க, எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்லையா, அவன் ஓனரு. டிரைவர் சபரிமலைக்கு போயிருக்கிறான். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம்.
ஜாயின் பண்ணிக்கலாமா? டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன ப்ரோ பெரிய டான்ஸு? இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் எல்லாம் அழிக்கும். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கினா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கெட் அவுட். மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நம்மால இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனா இருக்கிறது கொடுப்போம். It's a do or die. நேற்று ஒரு கேஸு தீர்ப்பு வழங்கிட்டேன். வழக்கம் போல நியாயத்தை நீங்க தான் வழங்கணும். போ, இந்த தடவை மிஸ் ஆகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Guys are gonna ball.
போதையாலே. குடியின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே. இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவனை ஆசீர்வதித்து புனிதமாக்குவீராக. பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சற்று உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா. அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை. உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. ஓ அன்பே எந்தன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீயடி. கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே காதல் தாயடி. உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும். இருமுறை ஒரு வானவில் வருமா. பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜெபிக்கவா. அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை. உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. தேவாலயம் எழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே. என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே. மீன் கொத்தச் செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்கிறே. மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி. முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீயடி. பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென வருவது மனசு. இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்டுல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன. கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன. ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன. ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன. இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீடு இணையில்லை. இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை. தாயுமானவன் இவன் தாயுமானவன். தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30க்கு.